சாதாரண மனுஷன் கஷ்டப்பட்டு அல்லது இஷ்டப்பட்டு உழைச்சாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறவர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ அவர் நடிச்சிருக்கிற படத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெமோ அப்படின்ற திரைப்படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கிறோம். படத்தோட மிக பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வந்து பெருசாக தயாரித்த நம்மளோட தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அது வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சாதாரணமாக ஒரு பையன் சின்ன சின்ன கனவுகளோடு வளர்ந்துட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு படித்தோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை செஞ்சோம், இப்போ சம்பாதிச்சோம், ஃபேமிலியோட செட்டில் ஆனோம் அப்படின்றது இல்லாமல் தனக்கு இருக்கிற திறமையை அது மூலமாக மக்களை எப்படி என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்து அவரோட இந்த வாழ்க்கை அந்த ஒரு கிராஃப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அபரிதமாக எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். சார் என்னப்பா சிம்பிளாக ஒரு பையன் ஜாலியாக மெமரி பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா டமகன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, இப்போ ஒரு லெவலுக்கு போயிட்டாரு அப்படின்றது தான். சத்யம் காம்ப்ளெக்ஸ் இந்த ஹோர்டிங் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு பெரிய விஷயமா எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையும் கூட சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க அந்த இடத்துல இடம் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். சத்தியமாக நீங்கள் கீழே இருந்து மேலே வந்துட்டீங்க சார், அதில் எந்த வித மாற்று கருத்துமே எங்களுக்கு கிடையாது. ஓகே, இப்போ வந்து படத்துக்கு போகலாம். படத்தோட பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்கிற ஜானர் லவ் அப்படின்றது. ஸோ ரொமான்ஸ் அப்படின்னா யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிசி ஸ்ரீராம் அவரோட கேமரா, அவரெல்லாம் பற்றி நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து தகுதி இருக்கா நமக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக நம்மளை காட்டுற சில கேமராமேனில் இவர் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சில பாடல்கள்லாம் நம்மளை வந்து அப்படியே மெய்சிலுக்க நிறைய இடத்துல அப்படி மெய்சிலுக்க வச்சிருக்காரு. அவரோட லைட்டிங்ஸில் செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இந்த கிளாஸ் மாதிரி எப்போவுமே வந்து மணிரத்னம் சார் படத்தை பார்க்குறப்பெல்லாம் ஒரு தெரியும், அது அவர் எந்த மாதிரி படம் எடுத்தாலும் சரி, ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கலாம் இல்லை ரொமான்ஸ் இருந்தாலும் சரியும், அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட கேமரா ஒர்க், யார் கேமரா ஒர்க் பண்ணாலுமே அதோட அந்த ஒரு கிளேசியர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அதே எஃபெக்ட் இந்த படத்துக்கும் இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் பிசி ஸ்ரீராம் சார். அதுக்கப்புறமா சிவகார்த்திகேயன் சொல்ல வேணாம், மனுஷன் வந்து நார்மலாக வந்தாலுமே ஒரு வேறு லெவலுக்கு பண்ணுறாரு. என்ன பண்ணாலுமே காமெடியாக இருக்கட்டும் அல்லது எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும் அல்லது ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்ல மெருக இருக்காரு. ஆனால் அங்கங்கே விஜய் சாரோட டச் வருது, கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க சிவகார்த்திகேயன். ஏன்னா அப்பட்டமாக தெரியுது அப்படின்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து விஜய் சார் தான் வந்துட்டு போகிறார் அந்த விஷயத்தில். ஸோ மற்றபடி இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து சிவகார்த்திகேயன் போடுற எஃபெக்ட் அப்படின்றது வந்து சாதாரண கிடையாது. அதுவும் அந்த லேடி கெட்டப்பில் அந்த எல்லாம் மேக்கப்போடு அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிறதுலாம் சான்ஸே இல்லை. பசங்களாம் அப்படியே அந்த ரெமோவா இன்ட்ரோ ஆன உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாட்டம் வந்து வாய்ப்பே கிடையாது, வேறு லெவலில் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதுக்கப்புறமா இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்போனால் அனிருத் ரவிச்சந்திரன் இன்னொன்று தான் இருக்காரு, ஆனால் அவருக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதாப்பா அப்படின்ற மாதிரி. பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி முன்னாடி வந்து நம்ம தனுஷ் அனிருத் அப்படின்ற காம்பினேஷன் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் அவுட் ஆச்சோ அதே ஒர்க் அவுட் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் அனிருத் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டு எல்லாமே. அதுவும் பிக்சரேஷனோட பார்க்குற சில பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாட்டு வந்து பிக்சரேஷனோட எப்படி இருக்கும், நார்மலாக கேட்குறப்ப வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தானப்பா இருக்குது, இது ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தோம். பட் ஆனால் பிக்சரேஷனோட பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குது பாட்டு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பாக்யராஜ் கண்ணன் எடுத்துகிட்டு இருக்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணியிருக்காரு, அதில் எந்த வித மாற்றுக்கிறது இல்லை. அதாவது மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும், இவங்களை வந்து ஒரு 2.5 மணி நேரம் உள்ளே உட்காடுறாங்க அப்படின்னா அவங்கள ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுல வந்து நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா கதை அப்படின்றது தான். ஏற்கனவே பல படங்களில் பார்த்த கதை தான் இந்த படம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதை வந்து ஆனால் துணிஞ்சு சிவகார்த்திகேயனை வச்சு இந்த ஒரு அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்த நம்ம பாக்யராஜ் கண்ணன் அவருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பாக சொல்லணும், அழகான ஹீரோயின். அதாவது பிசி ஸ்ரீராம் வந்து அவங்கள வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்பப்போ வந்து நம்ம ட்விட்டர்லாம் போடுவாங்க. அப்போ வந்து பார்க்குறப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறப்பவே அவ்வளோ கேஷுவலாக அப்படி ஜாலியாக அப்படியே அப்படி இருப்பாங்க, ரொம்ப சூப்பராக. யாருக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா கொஞ்சம் அப்படி இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்க தோணும். பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த வே ஆஃப் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பண்ண நிறைய படங்கள்லையுமே இதை வந்து ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் சட்டிலாக அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன அப்படின்னா ஒரு தொடரையும் இதுவும் பக்கத்தில் வந்ததுனால நமக்கு அப்படி தெரியாதான் தெரில, என்ன ஏன் ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இந்த படத்துலையும் கேட்குறப்ப ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்று தான். ஸோ இவ்வளோ தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். படத்தில் வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் இருக்குது. ஒருவேளை மேஜிக் மட்டும் நீங்கள் பாருங்கள், லாஜிக் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதுனால என்னமோ தெரில, நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்குங்க. அதாவது என்னென்னா அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அங்கே வெடிச்சிட்டு இருக்கிறவே பார்த்தீங்கன்னா கீழே கீர்த்தி சுரேஷ் வர்றதுக்குள்ளே
நம்மளோட சிவகார்த்திகேயன் வந்து அங்கே கீழே போய் ஒரு கீழே வந்து நிற்பார் கொஞ்ச நேரத்தில். ஸோ அது வந்து ஒரு பெரிய லாஜிக்கல் சித்தநாத்தினாரி மாடிகையிலேருந்து எப்படி வந்தார் இப்படிலாம் நிறைய கேள்விகள் வருது நார்மலாக ஒரு சினிமா ரசிகனா. அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் பெண்கள் நீங்கள் ஆண்கள் அள வைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. பட் இப்போ உள்ள கண்டிஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க, ஆண்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி விதத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க, பெண்களும் ஏமாத்துறவங்க இருக்காங்க. பட் ஆனால் ஒரேறையாக இப்படி சர்டனாக ஒரு இதை சொல்கிற அளவுக்கு பெண்கள் இப்போ ஏமாத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது எங்களோட இது. ஆனால் ஒரு பாய்ஸை கவர் பண்ணுறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. பட் இது வந்து ஒரு பெரிய மைனஸாக எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா பிஜிஎம்ஸில் வந்து அனிருத்தோட பழைய படங்களோட சில இமிடேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது எதிர்நீச்சலோட பிஜிஎம் அந்த மாதிரி இருந்தது, மான் கரத்தில் உள்ள பிஜிஎம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றது எங்களோடது. பட் என்ன அப்படின்னா எல்லாமே வந்து ஓகே, நீங்கள் எல்லாம் ஓகே, பட் அரைச்சமாகவே திருப்பி அரைச்சிருக்கிறீங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய தமிழ் சினிமாக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் வந்து வந்துருச்சு. அந்த எக்ஸப்ட் அந்த லேடி கெட்டப் அப்படின்றத தவிர்த்து மற்றபடி எல்லாமே வந்து இதில் வந்துருச்சு அப்படின்றது தான் உண்மை. ஸோ என்கேஜ்மெண்ட்டான ஒரு பொண்ணு, அவளை வந்து எப்படி லவ் பண்ணுறாரு 10 நாளுக்குள்ள ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதுலேயே படத்துலேயே ஒரு வச்சுக்க, நீங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டான பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு நீ என்ன பெரிய காதல் மன்னனா அப்படிலாம் சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அஜித் சார் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அந்த படத்துக்கு அது தேவை அப்படின்றது தான். பட் ஸோ இதுலேயே அதாவது எந்த படம் இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு சுவாரஸ்யம், இதுதான் அவுட்புட், கடைசி ஃபைனல் அவுட்புட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு இருக்கிற 2.5 மணி நேரம் ஜாலி பண்ணணும், அப்படி ஜாலியாக வச்சுக்கணும் நம்ம ஆடியன்ஸை அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தேவையான, அதாவது எல்லாருக்குமே ரசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூத் பசங்களில் வந்து அப்படியே உள்ளே இழுக்கிற அளவுக்கு படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. லவ் ரொமான்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து குட்டி குழந்தைங்களை வந்து சிவகார்த்திகேயன் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நிறையா இருக்குது. நிறைவான ஒரு படமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து கம்மியாக தான் இருக்குது, அந்த லெவல் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் உங்களை வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணி அருமையாக வெளியே அனுப்புறதுக்கு வந்து இந்த படம் ஒரு ஃபுல் கேரண்டி படம். கண்டிப்பாக வந்து ஒரு ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் என்ஜாய் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்மளோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கண்டிப்பாக கொடுக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்ன்றது ஒன் மேன் அப்படின்றது அந்த ஒரு ஷோல்டரில் கொண்டு போயிருக்காரு இல்லையா, அவருக்காகவும் பாக்யராஜ் கண்ணன் அப்படின்ற ஒரு டேரக்டருக்காகவும் அவரை வந்து இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம், இன்னும் பண்ணால் சூப்பராக இன்னும் அவுட்புட் நிறைய கொடுப்பாரு அப்படின்றது நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமே நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட கேரியரில் அமையும் அப்படின்றத எந்த வித சந்தேகமும் கிடையாது நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து கீழே எங்களுக்கு கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் சூப்பரான ஒரு வீடியோவை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ராஜேஷ்.